வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு. அதாவது அமெரிக்கால ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா அக்டோபர் மாசத்துலருந்தே வந்து கடைங்கலாம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிடுது. அதே மாரி நியூ இயர் வந்துச்சுன்னா, அ ட நவம்பர் மாசத்துலேருந்தே நியூ இயருக்கு ரெடி ஆயிடுது. இந்த மாரி ஒரு ஒரு சீசன் வரும்போது வந்து அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அது மாதிரி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நான் இது டிசம்பர் எண்டு ஜான்வரி பிகினிங்லேருந்து நான் இந்த டெக்கரேஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன். சரி இத கவர் பண்ணி உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் வால்மார்ட்ல கவர் பண்ணது. இதே மாதிரி எல்லா கடைகளையும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு 4, 5 ஷெல்ஃப் வரைக்கும் வந்து அடுக்கி வைக்கிறாங்க. டாய்ஸு, கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸு, கார்ட்ஸுன்னு வேற லெவல்ல வைக்கிறானுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத வந்து பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க இது இங்க. கடைகள் அதாவது வேலண்டைன்ஸ் டே வந்து ஸ்கூல்ல கொண்டாடுறாங்கங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது என் பையன் வந்து இப்போ மிடில் ஸ்கூல்ல இருக்கான். 8த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். அவன் ஸ்கூல்ல வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. ஹூ இஸ் யுவர் க்ரஷ் அப்படின்னு கேட்டுட்டு வந்து அந்த பையன் நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி சாக்லேட் வந்து அவங்க யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்காக சாக்லேட் வந்து ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம்னா 13ஆம் தேதி வந்து அந்த பொண்ணுக்கு போய் அந்த சாக்லேட் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ஓப்பன்டப்பாக பேசி மறைவில்லாமல் குழந்தைங்க வந்து தன்னுடைய க்ரஷ் யாருன்றது தன்னுடைய அம்மா அப்பாட்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க. என் பையன் சொன்னான் அவனுக்கு ஏதோ ஒரு க்ரஷ் ஃபஸ்ட்டே இருந்துச்சான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து வேணான்னு விட்டுட்டு இப்போ அடுத்து இன்னொரு க்ரஷுக்கு போயிட்டாராம் அவர். ஆனால் வந்து சாக்லேட்லாம் அவர் வாங்கி தர மாட்டேன்ட்டார். சரி இன்னும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வாங்கி தரலாம் அப்படின்னு விட்டுட்டார். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நான் வால்மார்ட்டில் கவர் பண்ணது. ஸோ இதே மாதிரி ஹெப்லையும் காஸ்கோலையும்லாம் நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். அதாவது நான் கல்யாணம் ஆன புதுசில் இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு இருந்தார். இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு என்னப்பா எனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டால் அதுதான் நான் இருக்கேன்ல அப்படின்றாரு. அதையும் மீறி கேட்டால் அதான் 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்கேனேன்றாரு. இப்போ நான் இதுக்கு மேலே அவர்கிட்ட நான் என்ன கிஃப்ட்டு கேட்குறது சொல்லுங்கள். இந்த ஊரில் வந்து நகைகள்லாம் வாங்கவும் முடியாது. இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றதுக்கு வயசும் போயிடுச்சு. என்ன கிஃப்ட் வாங்கலாம் சொல்லுங்கள். 35+ ஆண்டியெல்லாம்